ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். புதுசாக என் வீடியோவை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிரேவி, ஒரு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 200 கிராம் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. 8லேருந்து 10 மணி நேரம். அதை வேக வைக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கிறோம். இப்போ 8லேருந்து 10 மணி நேரம் ஊறின அந்த கொண்டக்கடலை போட்டுக்கிறோம். கூடவே ஒரு 200 கிராம் ஒரு 3 மீடியம் சைஸில் பச்சை உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். அதை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்திக்குங்க. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொதி வந்தோடனே குக்கரை போட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 6லேருந்து 8 விசில் விடுறோம். உங்கள் சுண்டலுக்கு தகுந்த மாதிரி நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்தோடனே ஆறுனதுக்கப்புறம் விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு எல்லாமே. இப்போ ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. வெந்துதா வேகலையா அப்படிங்கிறத நீங்கள் கையில் அப்படியே சும்மா எடுத்து ஒரு நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்படியே ஸ்மாஷ் ஆகணும். இந்த மாதிரி வெந்திருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு விசில் 2 விசில் சேர்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். தண்ணியை பச்சை தண்ணியில் வச்சுட்டு அப்புறமா இது பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு. தோல் உறிஞ்சி நல்லா வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை இந்த தண்ணியை வடிச்சிட்டு தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு உண்டான மசாலாஸ் பார்க்கலாம். பட்டை இந்த விரலில் 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி 2 பட்டை எடுத்துக்குங்க. கிராம்பு ஒரு 5லேருந்து 6 நம்பர். ஏலக்காய் ஒரு 5 நம்பர். தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்குறோம். இது கிட்டத்தட்ட 100 கிராம் வருங்க. வெங்காயம் தக்காளியில் அப்படி டபுளாக எடுத்துக்கங்க. அது 100 கிராம்னா இது 200 கிராம் எடுத்துக்கங்க. அது எத்தனை வெங்காயம் வருதோ அந்த மாதிரி. நான் பெருசாக சின்னதாக 1 போட்டிருக்கேன். இல்லை 3 ஒரே சைஸில் இருந்ததுன்னா 3 போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் வீட்டில் இருக்கும் எடுத்துக்கங்க. இந்த டேபிள் ஸ்பூனில் இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அது 2ஐயும் ஒட்டுக்கா அரைச்சி அதில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ கிரேவிக்கு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு எப்பவும் சொல்கிற மாதிரி பேஸ் ஹெவியான பாத்திரம் எடுத்துக்கங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இரும்பு சட்டி இருந்தாலும் வைக்கலாம். மண் சட்டியும் இரும்பு சட்டியும் செய்யும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நல்லா வரும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ 50 கிராம் 50 ml நான் கடலை எண்ணெய் செக்கு எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதை எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலாவை போட்டு பொரிச்சுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க. கருவேப்பிலை போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காகத்தான் அந்த கருவேப்பிலை போடுறோம். 200 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க.
அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கும். அதனால தான் சின்னதாக முடிஞ்சளவு ஃபைன் சாப் பண்ணி போட்டுக்குங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும், அதுக்காக தான். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இது மொத்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன் முதல்லையே. இப்போ உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வதங்கும், அதுக்காக ஆட் பண்ணிட்டோம். நான் மொத்தத்துக்கும் சேர்த்து இப்போவே போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வெங்காயத்துக்கு தேவைன்னா போட்டுட்டு பின்னால் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவும், கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு மசிகிற கண்டிஷனில் இருக்கும், அந்த கண்டிஷனுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அடிக்கடி இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. இல்லை நீங்கள் ஒரு மூடியை போட்டு வேக வைக்கிறனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு மசிகிற கண்டிஷனில் இருக்குது. கோல்டன் ப்ரௌனும் இல்லை, கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாருங்கள் எப்படி பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போய் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஸ்மெல் ஒன்று வரும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஆயில் இதில் நிறையா ஊற்றுனால உங்களுக்கு கீழே வந்து பேஸில் ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி கலரி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி ஒரு சூப்பரான ஒரு வாசம் ஒன்று வரும். அப்போ அது உங்களுக்கு வெந்துருச்சுன்னு தெரியும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நீங்கள் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறனாலும் பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாட்டே பண்ணலாம். இல்லை இப்படியும் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், இந்த தக்காளி எல்லாம் இப்படி நல்லா கொலைய வேகணும், நல்லா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு பாருங்கள், இப்படி குத்தி விட்டிங்கன்னா தக்காளி இப்படி உடஞ்சி போயிடும். அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா தக்காளியும் இப்படி நல்லா மதிச்சு விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் சுத்தமாக நல்லா கரைஞ்சிருச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி பைண்ட் ஆகிடுச்சு ஒட்டுக்கா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது, நீங்கள் அதனால் அடி பிடிக்காமல் கிளறிக்குங்க. நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றுறதுனால தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. அப்புறம் அந்த பேஸ் ஹெவியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அடி பிடிக்கிற வாய்ப்பு கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் லேசான பாத்திரம் இருக்கும்போது நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. அடுப்பை இப்போ சிம் பண்ணிடுங்க. இப்போ வேக வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு கையிலே அப்படி உடச்சி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அந்த இது வச்சுருந்தீங்கன்னா மேஷர் அதில் வச்சு அப்படி இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு அப்படி நசுக்கி விட்டிங்கனாலும் அது இப்படி இந்த மாதிரி பொடி பொடியாக வந்துடும். உதுத்து போட்டுக்குங்க. அடுப்பு இப்போ சிம்மில் இருக்குதுங்க. அப்படியே நல்லா பரட்டி விடுங்க அந்த உருளைக்கிழங்குல.
உங்களுக்கு அந்த கிரேவியோட ஃப்ளேவர்லாம் உள்ளே அப்படி நல்லா ஏறும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது கொண்டக்கடலை வேக வச்சுருக்குறோம். அதையும் இப்படி கொஞ்சம் பாதியாக 1க்கு 2 அந்த மாதிரி நசுக்கி போடுங்க. அப்படி முடியல அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு கை எடுத்து மிக்சியில் லைட்டாக பல்ஸில் போட்டு 2 சுற்று விட்டு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி அந்த திக்னஸ் கொடுக்குறதுக்காகத்தான் நம்ம இப்படி இதை வந்து நசுக்கி போடுறோம். முழுசாக போட்டால் குழந்தைங்க பொறுக்கி வச்சுருவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இதில் பாதியை வந்து மிக்சியில் பல்ஸில் போட்டு 1க்கு 2 குறவரப்பாக அரைச்சி உள்ளே ஊற்றிடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்குதுங்க. இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குலையும் சுண்டல்லையும் நல்லா ஏறிக்கும். அதுக்காக இப்படி ஒரு சூடு பண்ணுறோம், பரட்டி விடுறோம். இப்போ இந்த இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கையும் சுண்டலையும் நல்லா வேக வச்சு தான் போட்டிருக்குறோம். வெங்காயம் தக்காளி அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அந்த கிரேவி ஒரு கொதி வந்தால் போதும். அதனால் உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணுமா இல்லை லூஸாக வேணுமா திக்னாக வேணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. நான் கொஞ்சம் லூஸாக வச்சுருக்கேன். அது இட்லிக்கு லூஸாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தோசை சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றி ஒரு கொதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் உப்பு காரம் எதாக இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணுன்னா தேவைன்னா போட்டுக்கலாம், ஈஸி. ஆனால் காரம் இல்லைன்னா நீங்கள் இப்போ மசாலா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது பச்சை வாசம் அடிக்கும். அதனால் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் நினைக்கிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டு பாருங்கள், எடுத்து டேஸ்ட்டும் பாருங்கள், உப்பு காரமெல்லாம் அதில் ஏறி இருக்கான்னு. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக் பண்ணணும், அதனால நான் மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். பாருங்கள் 2 நிமிஷத்தில் மறுபடியும் நல்லா கொதி வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன், சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது நேரில் பார்க்குறக்கும் கேமராலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. நேரில் அவ்வளோ நல்லா ரெட்டிஷ் கலராக இருந்துச்சு, இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள் இந்த ரெட் கலர். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கிரேவிங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சத்தானது நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்கான சூப்பரான கிரேவி. யம்மி டேஸ்ட், நல்லா ஸ்பைஸியாக காரமாக உப்பாக நல்லா உரப்பாக இருக்கும். நல்லா பொடியாக வெட்டின மல்லித்தலையை தூவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.